ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னு கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ எந்த ஒரு மேஜிக்னாலும் டக்குன்னு ஈஸியாக யூஸ் பண்ணியிருந்தாங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு அது ஈஸி அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. நம்ம ஹீரோவா அதை ரொம்பவே ஈஸியெல்லாம் பண்ணல, நம்ம ஹீரோவை ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணுறான். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ அவன் ஃபேண்ட்ல தண்ணியை ஊற்றுவோம். நான் அப்படி ஒன்றும் சோச்சோ போல அப்படின்னு சொல்லி அவன் வெக்கப்பட்டுட்டே அங்கேருந்து ஓடி போயிருந்தான். இருக்கிற எல்லாருமே அவன் முதுகுக்கு பின்னாடி தான் பேசுறாங்க. அதுதான் லயலுக்கு டென்ஷன் ஆகுது. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு அவன் கடுப்பாக்குறான். ஃப்ரெண்ட்ஸ், லயல் எதுக்கு ஓப்பனா நம்ம முன்னாடி வெறுப்ப காமிச்சான்னு கேட்கவும் நீ கண்ட்ரோல்ல வைக்கதான். ஏன்னா ஆர்டர் படி நான் ஒரு 9th பிரின்ஸ், ஸ்டேட்டஸ்ல அவன் 6th பிரின்ஸுங்கிறதுனால என்னை விட டாப்ல இருக்கு. ஹீரோஸ்காரான உன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கிறதுனால என் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நீ இப்போ சொசைட்டிக்குள்ள என்டர் ஆயிட்ட. அவனை விட என் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் நம்ம பயப்படுறான். எங்க அப்பா சொல்லினாலும் நீ ஹீரோஸ்காரா இல்லைனாலும் நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் பிரின்சஸ் சொல்லவும் நானும் அப்படிதாகவே அரசர் முன்னாடி மண்டி போட்டு நான் நன்றி சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்ஸ் லயல் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கவா நம்ம ஹீரோ கேட்டா வேணான்னு மத்த 2 பேரும் சொல்றாங்க. தான் எக்ஸாம் இருக்கு, மார்னிங் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறேன், எக்ஸ்டரை மாத்த அப்படின்னு ஜெனி சொல்லுவா. அதை நம்ம ஹீரோ ஐஸா மாத்திரம் அதை டச் பண்றதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்குது. குதிரையை டச் பண்ணி நம்ம ஹீரோ அதோட ஃபர் எப்படி இருக்கு அப்படிங்கறத சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். மாஸ்டர் ஏக்ஷியா கோனான் வந்துட்டீங்களா அப்படின்னு பிரின்சஸ் வந்து வெல்கம் பண்றா. இன்னைக்குதான் கடைசியான அவங்க வாய்ஸை கேட்க போறேன். இனி ஸ்கூல்ல நம்ம மீட் பண்ண முடியாத நம்ம ஹீரோ சோகமாக்குவோம். என்னையோட எனக்கும் ஸ்கூல் முடிஞ்சது அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. கடைசி எக்ஸாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ எழுத போறான். நம்ம தனி ரூம்ல சாட் பண்றது நான் மிஸ் பண்ணுவேன் நம்ம ஹீரோ ப்ரொஃபசர்கிட்ட சொல்லவும் அப்படி என்ன பேசுவீங்கன்னு நீக்ஸியோ கேட்டா, ப்ரொஃபசர் ஆக்சுவலி ஒருத்தர் லவ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து டீச்சர் ஆகலான்னு எக்ஸாம் எழுதுனா அவர் ஃபெயில் ஆயிட்டாரு, இவங்க டீச்சர் ஆயிட்டாங்கன்னு சொல்லவும் அவங்களோட லவ் ஸ்டோரியை ஒரு 9 வயசு பையன்கிட்டயா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு இவங்க பாக்குறாங்க. மீரிகாவா ஃபியான்சே கிட்ட எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சில பசங்க வரவும் நான் தான் கோனான் கிரியான் அப்படின்னு நம்ம ஹீரோ வேற லெவல்ல இன்ட்ரடியூஸ் ஆகுறான். நான் கூட என் அண்ணனையோ பிரின்சஸையோ நினைச்சு கவலைப்பட்டேன், அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையோன்னு. பட் நீங்க இருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்லவும் ஸ்கூல்ல ஒன்னா சுத்துற ரேரான ஆப்பர்ச்சுனிட்டியில யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தான் சொல்லி வச்சேன் பிரின்சஸ் சொல்றேன். ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம வருத்தப்பட்டிருந்தா கண்ணே இல்லாத என் நிலைமைக்கு அது பரவாயில்ல, நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றேன். நான் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருக்கிறது உனக்கு ஜாலியாக தானே இருக்கு அப்படின்னு பிரின்சஸ் கேட்குவோ அது என்னமோ உண்மைதான், நீல இருக்கிறது தான் நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டா எனக்காக எக்ஸாமே வெயிட் பண்ணும் அப்படின்னு லயல் சொல்லவோ பட் இது எல்லாருக்கும் காமனா நடக்கிறது, யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லயலோ இப்போ எக்ஸாம் ரூமுக்கு வரான். ஹீரோவையும் அமெரிக்காவையும் இடிச்சுக்கிட்டு அவன் நடுவில் வரவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் பாக்குறாங்க. திரும்பவும் அவன் ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணியிருக்கான்னு முதுகுக்கு பின்னாடி மெய்டெல்லாம் பேசுறத அவன் கேட்கறான். அப்போ எல்லாரும் என் முதுகுக்கு பின்னாடியே பேசுறாங்கன்னு சொல்லி அவன் கடுப்பா இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் லயல் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ கையை பிடிச்சு கொடுக்கவோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யாரானின்னு லயல் கேட்டா நான் தான் கூட உங்களோட ஃபியூச்சர் பிரதரின்லா, உங்க கை ரொம்பவே சாஃப்டாவும் டெலிகேட்டாவும் இருக்கு அப்படின்னா உங்க ஃபேஸும் ரொம்பவே அழகா இருக்கும்ல, எனக்கு மட்டும் பார்வை இருந்தா அழகான உங்க ஃபேஸ்ல பார்த்தே ஓட்டைய போட்டிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவன் ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சிரிக்கவோ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு லயல் கேட்டா நீ ஃபர்ஸ்ட் டைமா வெக்கப்படுறத பாக்குறோம் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. பார்த்தா ஸ்ட்ராங்காவோ தெரியுது, சரி ஓகே நான் வெட்டுறதா நம்ம ஹீரோ சொல்றான். லயல் அப்படி வெக்கப்பட்டுட்டே போய் உட்கார்ந்துருக்கான். ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சது. இப்போ ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தா கிளாஸில் இருக்கிற மொத்த பேருமே பாஸ் ஆகிட்டாங்க, யாருமே ஃபெயில் ஆகலை. ஹை சூப்பர் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கோனான் நம்ம ஒன்றா கிராஜுவேட் ஆகிறோம், பிரின்சஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நம்ம ஹீரோ இப்போ வீட்டுக்கு கிளம்புறா, முடிஞ்சா நம்ம எல்லாரும் திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் கோனான் சுட்டித்தனமாக இருந்தாலும் உண்மையிலேயே அவன் கிரேட்டு தான் அப்படின்னு டீச்சர் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் என்னோட பிரதரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ தேவையில்லாமல் அவன்கிட்ட சொல்லியிருக்க கூடாதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லயலுக்குமே நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு. இப்போ டீச்சர் ஜெனி வந்துட்டு வேர்ல்ட் போல கிரியேட் பண்ணு, அப்படியே விண்டு மாதிரி அதை மாத்து, டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணி 10 ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொல்லவோ எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பண்றான். ரெட்லோ கிரீனா மாத்துன்னு சொல்லவோ அதையும் நம்ம ஹீரோ பண்றான். டெக்ஸ்டரையும் சேஞ்ச் பண்றான். வெயிட் பண்ணுங்க என்ன முடியலன்னு அதுலயே நம்ம ஹீரோ ஒரு புறாவை கிரியேட் பண்ணி அப்படியே பறக்க விடுறான். இது முடிஞ்சுது அப்படின்னு ஜெனி ரொம்பவே ஷாக்கிங் ஆகுறா. கோனான் உன்கிட்ட இதை நான் சொல்லி ஆகணும்னு சொல்லவோ நான் கிராஜுவேட் ஆனதை செலிப்ரேட் பண்ண டின்னரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ அதை பத்தி இல்ல, நீ கிராஜுவேஷன் ஆயிட்ட, இந்த நேரத்துல நான் இந்த சீக்கிரட்டை சொன்னாதான் கரெக்டா இருக்குன்னு அவங்க சொல்லவும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அந்த மெய்டு அங்க இருந்து கிளம்புறா. அந்த சீக்ரெட்டை நீங்க ஒரு சீக்ரெட்டான காட்ஸ் இருக்கிற இடத்துக்கு திரும்ப போறீங்களா நம்ம ஹீரோ கேட்கவோ அந்த ஸ்டோரி நல்லா தான் இருக்கு, பட் அது உண்மை இல்ல, இதுக்கு மேல என்னால உனக்கு டீச் பண்ண முடியாது, இத்தனை நாள் நான் உன்னை ஏமாத்திட்டு தான் இருந்தேன், உனக்கு கத்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நீ தான் பெட்டரா மேஜிக் யூஸ் பண்றேன்னு அவங்க சொல்லுவோம் அது ஒன்றும் உண்மை கிடையாது, ஒவ்வொரு லிட்டில் ட்ரிக்ஸோட நீங்க வரும்போது தான் அதை நான் என்ஜாய் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா. ஏமாத்தினதப்போ உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும், எனக்கு ரிலீஃப் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். உங்களோட அந்த ட்ரிக்ஸ்னால தான் மேஜிக் நான் இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாட்டர் ஸ்பெல் ஐபால் சைஸுக்கு இருக்குன்னு அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதுல தான் மேஜிக் நம்ம ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். உங்களால தான் லைஃப்ல எனக்கு ஒரு பர்பஸ் கிடைச்சது, உங்க ட்ரிக்ஸ்ல நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன்னு சொல்லுவோம். அப்படின்னா அதை ட்ரிக்ஸ்ன்னு சொல்லாத, நான் புது ஐடியாவை கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு வந்தா நீ அடுத்த நாளே அதை கத்துக்கிடுவ, இதுக்கு மேல கத்து கொடுக்க எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம். சேலரி தான் பிரச்சனையான வேணா சேலரி அதிகமாக்க சொல்லுவான்னு கேட்டா ஆல்ரெடியா அதிக சேலரி வாங்குற மனசாட்சி எனக்கு உறுத்துதுன்னு அவங்க சொல்லுவோம். ஏன் இப்படி பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா
சாரி மாஸ்டர் கோனான், இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு எதையோ கற்றுக் கொடுக்க முடியாது. உங்களோட டேலண்ட்டு என்னால் வேஸ்ட் ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவோம். இன்னும் புது லிட்டில் ட்ரிக்ஸோட வாங்க, என்னை ஏமாத்துங்க, நீங்கள் தான் என் டீச்சராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஸோ இன்னுமே என்னை ஏமாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். பட் சாரி, என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. உன்னோட மேஜிக் என்னோடத விட ஆல்ரெடி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, உன் திறமையை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கோனான் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ், அவனோட ஹார்ட் ஒர்க்கை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நானும் அப்படியே தோற்று போய் இருக்க விரும்பல, நானும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு ஜெனி கிளம்புறா. ஹீரோக்கு சப்ஜெக்ட்ஸை கற்றுக் கொடுத்த அந்த டீச்சர் ஃப்ளோராவும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு குட் பை சொல்ல கூட எனக்கு சான்ஸ் கிடைக்கலையே நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி தேங்க்ஸ் சொல்லணும்னு நம்ம ஹீரோ சொன்னா. அப்படியே அந்த லெட்டரில் கம்மியான வயசுல அதிக சேலரி வாங்குற சர்வெண்ட் அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு கேளுங்கன்னு சொல்லவும், உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கா நம்ம ஹீரோ கேட்டா, கல்யாணம் பண்ணுற வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நீக்கோ சொல்லவும், நீயும் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லாத, அப்புறம் நான் ரொம்ப தனிமையில் ஃபீல் பண்ணுவேன், ஸோ அதனால கேட்குற மாதிரி பட்லர்லாம் இருக்கானா நான் கேட்க போகிறதில்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியா மிஸ் ஜெனி சொன்னாங்கன்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. திறமையான ஒரு சாசரர் தான் உனக்கு டீச்சராக போடணும் அப்படின்னா ராயல் சாசரர் அவர் பேர் கூட ஜெனோன்னு ஏதோ வரணும் அவங்க அண்ணா சொல்லுவோம். ஒன்லி ஃப்ரெண்ட் ரோலான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க, ராயல் சாசரர் எல்லாம் டீச்சராக நம்மளால இன்வைட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அரசர் கூட இருக்கிற கனெக்ஷனை வச்சு உங்களால் இதை பண்ண முடியாதான் நம்ம ஹீரோ கேட்குறாங்க. அப்போதான் உனக்கு இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுக்குறாள்னு அவங்க அப்பா கேட்டுட்டு, சாசரர் ஒரு ராயல் கோட்டைக்கு ஈக்குவல், அரசரால் மட்டும்தான் அவங்கள கமாண்ட் பண்ண முடியும், அவங்கள மீட் பண்ணுறதே ரேர் தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அப்போ நீங்கள் அரசரை பார்க்க கேசலுக்கு போங்க, நானும் உங்க கூட வரேன், ஆக்சிடென்டெல்லாம் தொலைஞ்சு போயிருந்தேன், யதார்த்தமா ராயல் சாசர்ஸை மீட் பண்ணி நான் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். உன் பிளான் இல்ல, நிறைய ஓட்டம் இருக்கு, நடக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்க அப்பா சொல்லவும், அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், பையன் சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும்னு அவங்க அம்மா சொல்லவும், அவங்க அம்மா சொன்னதுனால அப்பாவால மறுக்க முடியல, தாராளமா ட்ரை பண்ணலாம், பட் நடக்கிறது கஷ்டம் தான் அவங்க அப்பா சொல்லவும், டார்லிங்னா அவங்க அம்மா கூப்பிடுவோம், கண்டிப்பா நான் நடத்தி காமிக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. ராயல் சாசரருக்கு கீழே அந்த கோனான் படிக்க ஆசைப்படுறானா, அரசர் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரா அப்படின்னு அந்த அவரோட மாஸ்டர் பார்க்கவும், என்னோட தங்கச்சி மெரிக்காக்கோ இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்னொரு பிரின்சஸ் அந்த லீடர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கோனான் கிரியோன் அப்படின்னு அந்த லீடர் பார்க்குறாரு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டேலண்ட் இருக்கு, பட் ஆனால் பேசிக்ஸ் கற்றுக் கொடுக்குற டீச்சரால என்னதான் கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஹீரோவோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜாப்ல இருந்து அவங்க ரிசைன் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான ஒரு சாசரர் கிட்ட மேஜிக் கற்றுக்கலாம் அப்படின்னு போகிறான். பட் அதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்களா, என்ன நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.